நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் சொந்த மண்ணில் இந்தியா இழந்து நிற்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டை தொடர்ந்து தற்போது ஒருநாள் தொடரிலும் இந்திய அணி அடிவாங்க ஆரம்பித்து இருக்கிறது. இதனால் ரசிகர்கள் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சுப்மன் கில் மீது ஏக கடுப்பில் இருக்கின்றனர். இந்த நிலையில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தோல்விக்கு என்ன காரணம் என்று கேப்டன் கில் போட்டிக்கு பிறகு விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர், மிகப்பெரிய இலக்கை துரத்தும் போது வீரர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பான தொடக்கத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் ஸ்கோர்கள் குவிக்க முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் போட்டியில் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக மாறிவிடும். குறைந்தது 2 வீரர்களாவது மிகப்பெரிய இன்னிங்ஸ் விளையாட வேண்டும். இதுவே இந்திய அணிக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நியூசிலாந்து அணி வீரர்கள் அவர்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைத்தவுடன் அவர்கள் நீண்ட நேரம் களத்தில் நின்று பெரிய அளவில் ரன்களை குவித்தனர். அதுவே நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். முதல் 2 போட்டிகளில் எனக்கு நல்ல தொடக்கம் கிடைத்தும் அதனை என்னால் 100, 120 அல்லது 130 என பெரிய ஸ்கோராக மாற்ற முடியவில்லை. இந்திய அணியின் பேட்டிங்கில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நல்ல தொடக்கம் கிடைக்கும் போது அதனை வீரர்கள் பெரிய ஸ்கோராக மாற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார். 3வது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி, ஹர்ஷித் ராணா தவிர்த்து பிற இந்திய வீரர்கள் யாரும் பெரிய அளவில் ஸ்கோர் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.